Hello friends, welcome to Stopout Trader 0 to Hero ஓட part 17 வீடியோ இது. ஸோ ப்ரீவியஸாக வந்து part 16 வீடியோ போட்டிருப்பேன் வாட் இஸ் மார்ஜின் இன் ஃபாரெக்ஸ். ஸோ அதுக்கு பிஃபோர் வீடியோஸும் பார்க்கலாம்னு பாருங்கள். ஒரே வீடியோவில் நான் ஒன்று போட்டிருப்பேன் part 13. ஸோ அதில் வந்து நான் ஒரு வீடியோலே வந்து ரொம்ப சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதுதான் வந்து நான் செப்பரேட்டாக இந்த டாபிக்ஸ் மட்டும் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லு. ஸோ ஸ்டாப் ட்ரேடர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டுடே வந்து ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். பிப்புனா என்ன, லாட்னா என்ன, மார்ஜின். ஸோ இப்போ டுடே வந்து லிவரேஜ் மட்டும் பார்ப்போம். ஸோ லிவரேஜ்னா என்னென்னா ஒரு $100 வச்சு எப்படி 1 lakh ட்ரேட் பண்ண முடியுமா. ஸோ அதுதான் வந்து லிவரேஜ் பற்றி டுடே நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம பிளஸ்ஸிங்காக இல்லை டேஞ்சரான்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து லிவரேஜ்னா என்னன்னு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் லிவரேஜ்? ஸோ லிவரேஜ்னா பாரோட் மணி. ஸோ புரோக்கர் உங்கள் கேபிட்டலுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குற மாதிரி. இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு $100 தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் $10,000 வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குற மாதிரி அதுதான் லிவரேஜ். ஸோ லிவரேஜ் வந்து எல்லா மார்க்கெட்லையுமே இருக்கும். கிரிப்டோலேயும் இருக்கும், ஃபாரெக்ஸில் இருக்கும், இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ ஃபாரெக்ஸில் வந்து செம்ம ஆடட் அட்வான்டேஜ் மாரி. ஸோ இது இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் லிவரேஜ்னால் ஒன்றும் இல்லை, ஷார்ட்டாக புரிஞ்சுங்க, பாரோட் மணி. அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரோக்கரே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், லிவரேஜ் வந்து 1:100. ஸோ உங்கள் கேபிட்டல் வந்து 1000 ருபீஸ் வச்சுக்கணும். 1000 ருபீஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ட்ரேட் பவர் வந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது என்னன்னா சிஸ்டம்லேயே அதை வந்து அவங்க ஒரு இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த 1:100. ஸோ அதை வந்து மல்டிப்ளேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் லிவரேஜ். ஸோ மார்ஜினும் லிவரேஜும் சிமிலாரிட்டி மாதிரி தான். மார்ஜின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து லாக் பண்ணிப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தான் மார்ஜின் தேவைப்படுது. ஸோ அதை மட்டும் தான் வந்து நாங்கள் எடுத்துப்போம்னு சொல்லிட்டு மீதியெல்லாம் வந்து உங்கள் கேபிட்டலாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த மார்ஜின் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்கலனாலும் அந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள். டெபாசிட் வந்து ஸ்மாலாக இருக்கா, லிவரேஜ் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணி தான் இந்த பையிங் பவர் வந்து நம்மளுக்கு இது பண்ணும். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், ஹவு டஸ் லிவரேஜ் ஒர்க். இப்போ பாருங்கள், யுவாவை வந்து $1000 இருக்குது உங்ககிட்ட. ஸோ புரோக்கர் வந்து 1:100 கொடுக்குறாங்க. அதை பாருங்கள், 10 lakh கிட்ட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த 1:100ன்றது மல்டிப்ளேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் லிவரேஜோட கான்செப்ட். லிவரேஜ் வந்து இப்போ கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இது ஏன் நம்மளுக்கு வந்து புரோக்கர் கொடுக்கணும்? இப்போது ரீட்டைல் ட்ரேடர் கிட்ட பிக் கேபிட்டல் இருக்காது. ரீட்டைல் ட்ரேடர்னா நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த லிவரேஜ் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்மால் மணியை பிக்காக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த புரோக்கர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஹியூஜ். ஒரு நாளைக்கு வந்து $1 trillion கிட்ட வந்து டிரான்சாக்ஷன் வரும். ஸோ அதில் வந்து நம்மளோட ஸ்மால் அமௌண்ட் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இங்கே லிவரேஜ்ன்ற கான்செப்டே இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வித்தவுட் லிவரேஜ் ரீட்டைலால் சர்வைவே பண்ண முடியாது. ப்ராஃபிட்டும் வந்து அவ்வளோவா புக் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து லிவரேஜ் வந்து நிறைய இருக்குது. ஒரு ப்ரோக்கரில் ஒரு 1:10 இருக்குது, 1:15 இருக்குது, 1:100, 500, 1000, 2500, 3000 அன்லிமிட்டட்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா கம்மி லிவரேஜ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்கள் கேபிட்டலை வந்து சேஃபாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக பண்ணாலும் ஸோ ஒரு சேஃபாக பண்ணுறது தான் இங்கே மேட்ரு. ஸோ லிவரேஜ் வந்து கம்மியாக எடுங்க, 100க்கு மேலே போகாதீங்க. ஸோ அதுதான் உங்களை நான் பிகினர்ஸ்க்காக நான் சொல்லிக்கிறேன். ஸோ லிவரேஜ் வாசஸ் மார்ஜின் நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன். ஸோ லிவரேஜும் மார்ஜினுன்றது ஒரு பிரதர் மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இப்போ இங்கே வந்து என்னென்னா லிவரேஜ் வந்து மல்டிப்ளை பண்ணும், நம்மளுக்கு வந்து பையிங் பவர் வந்து மல்டிப்ளை பண்ணும். மார்ஜின் என்னன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் லாக் பண்ணிக்கும். ஸோ இருக்கிற அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் சைடில் போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கானது ஃப்ரீ மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இப்போ லைக் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு $100 இருக்குது. ஸோ $100 வந்து மார்ஜின் வந்து $10 மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ஓகே, அப்போ வந்து $90 கிட்ட அப்படி இருக்கும். அப்போ வந்து 1:100னா லிவரேஜும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த 1:100 லிவரேஜ். ஸோ இப்போது $20 வந்து ப்ராஃபிட்டில் போகுதுன்னா இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து அந்த லிவரேஜ் சப்போர்ட்டும் ப்ளஸ் மார்ஜின் ஃப்ரீ மார்ஜினும் உங்களுக்கு வந்து ஆட் ஆக சொல்லும். எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படியே வந்து லேயரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் போக 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 உங்கள் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஈக்விட்டியில் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக வந்து அந்த $100 இப்போ 200 வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ 200 வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் 200 ஆகிடும். ஸோ இதுதான் கான்செப்ட்ஸ். இங்கே தான் பாருங்கள், 1:100 லாட் சைஸ் ரெக்வைர்டு வந்து
இந்த லாட் சைஸ் சொல்லுவாங்க. இந்த ஒரு லாட் யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து மார்ஜின் வந்து அதுதான் இங்கே யூனிட்டாக சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு லாட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ மார்ஜின் வந்து $1000. ஸோ $1000 மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அது வந்து இந்த லிவரேஜ் வந்து டிசைட் பண்ணோம். மார்ஜின் வந்து ரெக்வைர்மெண்ட் பண்ணும். ஸோ இதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ லோ லிவரேஜ் 1:10. ஸோ பேலன்ஸ் வந்து உங்கள்கிட்ட 10,000 இருக்குது. ட்ரேட் சைஸ் வந்து ஸ்மாலு. ரிஸ்க் வந்து லோவாக இருக்கும். அக்கௌண்ட் சேஃப்டி வந்து ஐ. ஸோ இந்த சினாரியோ வந்து அக்கௌண்ட் சேஃப்டி வந்து ஐயாக இருக்கும். இந்த சினாரியோ வந்து ஐ லிவரேஜ் 1:500. ட்ரேட் சைஸ் வந்து ஐயா வைக்கிறீங்க, யூஜாக வைக்கிறீங்க. ஸோ ரிஸ்க் வெரி ஹை. ஸோ அக்கௌண்ட் வந்து வைப் ஆகிறது வந்து ஐ ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கே பாருங்கள், ஐ லிவரேஜும் ஐ ப்ராஃபிட் இருக்கிறது இங்கே மேட்ரு இல்லை. ஐ லிவரேஜ் ஐ ரிஸ்க் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ டஸ் ஹையர் லிவரேஜ் மீன் மோர் ப்ராஃபிட்டா? அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ இங்கே அதுதான் மேட்ரு. லாட் சைஸ் பொறுத்து அதுக்கப்புறம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். இங்கே லிவரேஜ் ஒன்லி டிசைட்ஸ் ஹவு மச் யூ கேன் ட்ரேட். ஸோ லிவரேஜ் தான் வந்து உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணும். ஸோ உங்கள் கேபிட்டல் வந்து நீங்கள் ஒரு $100 இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு 10 லாட்டெல்லாம் அடிக்க முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற லாட்டு மட்டும் தான் உங்களால் போட முடியும். ஸோ அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ லிவரேஜ் தான் இங்கே இதுவே. பிகினர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது, புரோக்கர் கொடுத்த லிவரேஜ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. உங்களோட கேபிட்டலுக்காக மட்டும் தான் நீங்கள் லிவரேஜை யூஸ் பண்ணணும். லிவரேஜ்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து உங்கள் லாட் சைஸ் போட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுப்பீங்க. பை ஆர் செல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுவீங்க. அது ஒரு காட்டுற பாருங்க, இந்த செல் பட்டனும் இந்த பை பட்டனும் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களோட என்ட்ரி வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். பெஸ்ட் லிவரேஜ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ உங்கள் வந்து பிகினராக இருந்தால் 1:50 ஆர் 1:100 எடுங்க. இன்டர்மீடியட்டாக 1:100 200 எடுங்க. ஸோ ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜி. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து அவங்க லிவரேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ என்கிட்டலாம் கூட லிவரேஜ் அக்கௌண்ட் இருக்குல்ல, 1:3000 யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து நான் வந்து அங்கே கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன்னா நான் நிறைய லாஸஸும் ஃபேஸ் பண்ணிடுவேன், ப்ளஸ் வந்து ப்ராஃபிட்டும் ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ பிகினர் ஸ்டேஜ்லேருந்து நீங்களாக ட்ரேட் பண்ணி உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களோட மைண்ட் செட் பொறுத்து தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து நீங்களாக வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் பிகினர் ஸ்டேஜில் இதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். லிவரேஜ் இன் ஃபாரெக்ஸு வாசஸ் கோல்டு வாசஸ் கிரிப்டோ. ஸோ ஹை லிவரேஜ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. கோல்டு வந்து வால்டிலிட்டியாக இருக்கும். அது வந்து அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். கிரிப்டோ வந்து எக்ஸ்ட்ரீம் வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். லிவரேஜ் ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ லிவரேஜ் வந்து சேஃபாக யூஸ் பண்ணுற ஒரு வே மட்டும் சொல்கிறேன். ஸ்மால் லாட் சைஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ரிஸ்க் வந்து 1% ஆர் 2% மேலே போகாதீங்க. இப்போ $10 அக்கௌண்ட் இருக்குன்னா $2 மேலே ரிஸ்க் போகாதீங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிற பாயிண்ட்ஸு. ஸோ சம்மர் இன் ஒன் லைன். ஸோ லிவரேஜ் வந்து ஹெல்ப்ஸ் யூ என்டர் தி மார்க்கெட். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து எப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் இருப்பீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸிகியூஷன் வீடியோ போடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து இப்போ நான் சும்மா உங்களுக்கு அந்த எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது மட்டும் இது பாருங்க. இதுதான் மெட்டா ட்ரேடர் 5. ஸோ இது விண்டோஸில் இது. ஸோ இப்போ பேலன்ஸ் பாருங்கள். இது வந்து டெமோ அக்கௌண்ட் தான் உங்களுக்கு காட்டுறேன். 10,000 கிட்ட இருக்குது. என்ட்ரி வந்து இங்கே தான் எடுப்பீங்க. இதுதான் லாட் சைஸ் போடுறது, இதுதான் பை, இதுதான் செல்லு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஒன்ஸ் நான் அந்த டாபிக்ஸ் வந்து 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிட்டா எக்ஸிகியூஷன் வீடியோஸ் போடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுற விருப்பமாக இருக்கவங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ்.